கரூர் என்னாச்சு? தாவேகா தலைவர் கலந்துள்ள கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். அப்பா தண்ணி இந்த கொடுங்கப்பா. தண்ணி சம்பவத்தின் போட்டு பின்னணியில் திமுகவை தண்ணி சேர்ந்த போட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக சிபிஐ அதிகாரிகளிடம் தாவேகாவினர் புகார் அளித்தனர். இதையடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி நேற்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மோனை செந்தில் பாலாஜியோ அலுவலக ஊழியர்களோ தரவில்லை. செந்தில் பாலாஜிக்கு இமெயில் வழியே சம்மன் அனுப்பப்பட்டது. அதற்கும் செந்தில் பாலாஜி தரப்பில் பதில் அளிக்கவில்லை. சம்மோனின் நேற்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சம்மன் அளிக்க சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் அப்படியொரு சம்மன் எனக்கு வரவில்லை என செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் ஜெகதீஷ் கூறியதாகவும், கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்தில் தொடர்பாக எனக்கு உடனே ஒரு சம்மன் ஆம்புலன்ஸ் வரவில்லை. கூப்பிடுப்பா. கரூர் ராமேஸ்வரத்தில் உள்ள செந்தில் பாலாஜி வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சென்று விசாரித்துள்ளனர். அப்போது நான் வீட்டில் இல்லை, பெற்றோர்கள் மட்டும் இருந்தனர். இதனால் சிபிஐ அதிகாரிகள் திரும்பி சென்று விட்டனர். அந்த சமயத்தில் சம்மன் மீதும் வழங்கவில்லை. ஒருவேளை சிபிஐ சம்மன் அனுப்பினால் நேரில் சென்று விசாரணைக்கு வருவேன் என செந்தில் பாலாஜி கூறியுள்ளனர்.